அவளது இடக்காலை அசைத்து கிடத்தியுள்ளான். அவ்விரு கையின் கீழ் 4 அசுரர்கள் சிக்கி தவிக்கின்றனர், மூச்சு திணறுகின்றனர், ஓடுகின்றனர். என்ன பெருமிதமான சிற்பம்! மயிர்கூர் செருமையும் அமைப்பு! சண்டன், முண்டன், சும்பன், நிசும்பன் என்னும் அசுரர்கள் நால்வரும் வதைப்படும் காட்சியை காண கண்கோடி வேண்டும். கம்பீரமான தோற்றம். தீமையே அழித்து அடியவர்களுக்கு அன்னை அருளமுது அளிக்கின்றாளோ என கருதுமாறு கம்பீரமாக அமர்ந்துள்ளாள். இதை ஒத்ததொரு வடிவம் தமிழகத்தில் வேறு எங்கும் கிடையாது. மத்திய பிரதேச மாநிலத்தில் இதே வடிவில் அன்னை எழும்புருவில் காட்சியளிக்கும் மற்றொரு சிற்பம் நிற்பதாக சிற்பவியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இவள்தான் விஜயபாலன் வடித்த நிசும்பசுந்தனி என்பதில் ஐயமில்லை. அவளுக்காக விஜயபாலயனால் எடுக்கப்பட்ட கோயில் அழிந்தாலும் திருமேனி நிலை குலையாமல் இருப்பது தஞ்சையின் பெரும் பேராகும். வரலாற்று ஏடுகள் குறிக்கும் தஞ்சை நகரின் தொன்மையான தேவியின் தெய்வ திருவுருவமும் இதுதான் என்பது சிறப்புக்குரிய செய்தி. வேண்டிய சக்தியை கொடுத்த காளிதேவி. விஜயாலய சோழன் காலம் முதல் வேண்டிய சக்திகளை கொடுத்து அருள் புரிகிறாள் நிசும்பசுந்தனி என்கிற வடபத்ரகாளியம்மன். சிறப்பாக ஆட்சி புரிவதற்கு இக்காளியையே விஜயாலய சோழன் நாடினான். இக்கோவில் தேவியை வழிபட்ட சோழ மன்னர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தனர். இக்கோவிலின் ஆப்பசார பூஜைகள் செய்தால் மனம் மற்றும் உடல் ரீதியான முடக்கத்தை நீக்கி சோர்விலிருந்து விடுவித்து கொள்ளலாம். பொதுவாக எதிரியை கண்டுபிடித்து விடலாம், ஆனால் துரோகியை கண்டறிய முடியாது. இக்கோயிலுக்கு சென்று வழிபட்டால் அனைத்து எதிர்ப்புகளும் உடைத்தெறியப்படும். காரிய தடை எதுவாக இருந்தாலும் தகர்த்தெறியப்படும். வெற்றியை தரும். ராகு கேது நிவர்த்தி தலம். இக்கோவிலுக்கு தொடர்ந்து 9 வாரங்கள் வெள்ளி அல்லது ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் சென்று வழிபட்டால் ராகு கேது தோஷங்களான தாரதோஷம், செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம், திருமண தடை போன்றவற்றுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இதே போல தொழில், வேலை போன்ற காரியத்தில் தடைகள் இருந்தாலும் தொடர்ந்து 9 வாரங்கள் செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும். பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் போது பசும்பாலால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் நிவர்த்தியாகிவிடும்.